ஐயோ வருது வாங்கப்பா. போன மாசம் இந்த மாசம் பணம் கட்டல முத்துக்கருப்ப கட்ட இல்லைன்னு சொல்லிடு. வண்டி பண்ணுறோம். ஏய் சின்ன தாயி எங்கடி உன் புருஷன்? காலையில வயக்காட்டுக்கு போனவரு இன்னும் வரலைங்க ஐயா. ஏண்டி போய் சொல்ற? இப்பதான் உள்ள ஓடியாந்தத பார்த்தேன். நவடி நவடி. டேய் ஐயாடா உனக்கு வாடா வலியா. புடிங்கடா கட்டிங்கடா இவனா. ஏண்டி உன் புருஷனுக்கு புட்டி அடிக்க மட்டும் காசு இருக்கு, வட்டி கொடுக்க மனசு இல்லையா? கட்டி வச்சு தாண்டி வசூல் பண்ணுவான் இந்த முத்துக்கருப்பன். டேய் எல்லா பையன் வண்டியில ஏத்துறீங்களா? ஓட்ட வண்டிய நிறுத்துறா வண்டிய. ஏய் என்ன பாக்குற? ஏய் சின்ன பாண்டி எங்க சொந்த விஷயத்துல தலையிடாத. அவங்க தர வேண்டிய பணத்தை தராம வண்டியை விட்டு நான் இறக்க மாட்டேன். ஏய் தங்கராஜ் அவங்க எவ்வளவு தரணும்? 7,000 சொச்சங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. ஏய் இறங்க கணக்கு பார்த்து அவங்க வாங்கினது போக மீதி காத்து ராத்திரிக்குள்ள வீட்டுல கொண்டாந்து கொடுத்துறீங்க. இல்லனா அதுக்கு ஒரு வட்டியை போட்டு உங்களை கட்டி வச்சு நான் வசூல் பண்ண வேண்டியிருக்கும். டேய் வண்டியில ஏத்த போற என்ன பண்றான் பாடுறா. செண்பகம் இந்த அம்மன் இருக்காள ரொம்ப சக்தி உடையவ. எல்லாமே நல்லபடியா நடக்கணும் வேண்டிக்க. சரிப்பா. அர்ச்சனை 6 பேருக்கு பண்ணணும். என் மாவ பாக்கியம் அவ புருஷ சாமிநாதன் பேருக்கும் பண்ணிருங்க சாமி. அம்மா அவர் பேருக்கு வேண்டாம். சும்மாடி இப்படி பேசித்தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்ட. என்ன பாக்கியம் சொல்ற? கட்டுன புருஷனை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டாயா. வந்து கூப்பிட்டான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டாயா. வெறுத்து போனவன் வேற ஒரு தீ கட்டிட்டு இவ்வளவு வேண்டான்னு சொல்லிட்டாயா. நான் என்னையா பண்ணுவேன்? தாலி இல்லாத பொண்ணோட வாழ்க்கை வேலி இல்லாத பயிரை போலம்மா. எந்த நேரம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அப்பா என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கிற? கையில போட்டிருந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சுப்பா. ஐயோ தொலைக்க கூடாத தொலைச்சிட்டியே. அப்பா மோதிரத்தை சொன்னம்மா. கோவிலுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு அவசகுனம் நடந்து போச்சே. வருத்தப்படாதம்மா, தானா வந்து சேரும். ரெண்டு பேரும் வாங்க. ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிங்க, அப்படியே நடக்கும். என்ன துபாய்க்காரர? யாரு பேருக்கு அர்ச்சனை? துபாய்க்கு சின்ன பாண்டிக்கும் ஜோதி பேருக்கும். வந்து என்ன மந்திரம் மறந்து போச்சா? எதுக்கு யோசிக்கிறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தானே. அது ஆக்சிடென்ட் நாட் இன்சிடென்ட். அவிசிட்டு சபாஷ் சின்ன பாண்டி. என்ன இங்கிலீஷ் பேசுறல? இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். அவருக்கு 7 மொழி தெரியும். என்ன சொல்றார்? வணக்கம் சொல்றார். இவ்வளவு பெருசா சொல்றார். ஆச்சலாகத்தை பத்தி இப்ப என்ன சொல்றார்? வளவலன்னு பேசாம சீக்கிரம் போய் அர்ச்சனை பண்ணுங்க. தேங்காவில பாதி முடி அவர்கிட்ட கொடுங்க. அதை எடுத்து போய் சட்னி அரைச்சி அவர் தோசை சாப்பிடணுங்கிறார். ஐயோ என்னது இவ்வளவு சின்னமா சொல்றாரு? நீங்க விளக்கமா சொல்றீல. பெருசா சொல்றது, சின்னதா சொல்றது, சின்னதா சொல்றது, பெருசா சொல்றது, இதெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணங்க. எங்க குடும்பத்துக்காக ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனாம்பரிசிலாசே கூடிய சீக்கிரம் இந்த கிராமத்துக்கு இந்த மொழி பரவ போகுது. ஆனாம்பரிசிலாசே மூணாசிலத்தி அரபிச்சது அர்ச்சனை பண்ணுங்க. அதேதான். அங்கிளுக்கு இருக்கிற அறிவு அழகும் யாருக்கு இருக்கு இந்த உலகத்துல? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஐயா ஏபிசிடுன்னு 4 எழுத்துல பொண்ணை தண்ண அதே மாதிரி கிடைச்சிருச்சு. அது என்ன ஏபிசிடி? ஏ ஃபார் ஏஜே, பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் கேரக்டர், டி ஃபார் டியூட்டி. அது 3 எழுத்து தானே. இது 4 எழுத்து. இது கோயில். என்ன பொருத்தம்? இது கோயில். அது சரி. முருகா என்ற இது முருகன் கோயில். அம்மா என்று அழைக்கவா, அப்பா என்று அழைக்கவா. அளவு
அளவுக்கு அதிகமா குடிக்காத மை சன். என்னால் இந்த வேதனையை தாங்கவே முடியல. என்ன உயிருக்குயிர் நேசிக்கிறேன்னு சொன்னவ மனசுக்குள்ள ஒரு வேலைக்காரனை நினைச்சு என்ன மன வர வரைக்கும் கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாள். பூபதி ஆளாதடா. புலிப்பட்டியானுக்கு என்னைக்குமே போட்ட பயலா போனதில்ல. நான் வரேன்னு போய் சொல்லுப்பா. அது இல்லைங்கய்யா, நீங்க குடும்பத்தோட வரணுமா? குடும்பத்தோட வா. பண்ண குடும்பத்தையே பஞ்சாயத்துக்கு வர சொல்றதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு நான் தைரியம் வந்தது? கோவிச்சுக்காதீங்கம்மா, நடக்க போறதே உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து. அதனாலதான் சின்னம்மாவையும் பெரியம்மாவையும் சேர்ந்து வர சொல்லி இருக்காங்க. ஏய், புலி இழைச்சு போச்சுன்னு எலி எதுக்கோ கூப்பிட்டான். ஏண்டா முத்துக்கருப்பா, கோயில் பஞ்சாயத்துன்னா கோர்ட்டுக்கு சமம். எல்லாம் ரெடி ஆகுங்க. என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு கூடுது இந்த பஞ்சாயத்து. நிறைவான தீர்ப்பு கிடைக்குன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கூட்டத்தை கூட்ட சொன்னவரு துபாய்க்காரரு. அதனால அவருடைய விண்ணப்பம் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கோமே. என்னங்க விண்ணப்பம் தேங்காய் பண்ணிக்கிட்டு முதல்ல கம் டு தி பாயிண்ட் ஃபாதர். ஆரம்பிங்க. பாடவா போறீங்க? பஞ்சாயத்து ஆரம்பிங்கன்னா நாடு விட்டு நாடு வந்து நம்ம ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கிறது எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். பாதிக்கப்பட்டது யாரா இருந்தாலும் ஊரை கூட்டி தீர்ப்பு சொல்றது அந்த பஞ்சாயத்தோட வழக்கம். இந்த சபையேறி பேசுற அளவுக்கு நீ வசந்துட்டியா? ஏய், பெரியவன் சின்னவங்கிறது பிறக்கிற பிறப்புல இல்லடா, நடக்கிற நடப்புல இருக்கு. எங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? ஓ, உங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு தனியா வளரணுமா? உன் புத்திக்கு ஏன் உயரம் போதுனடே? இவனுக்காக பெரியவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்ற விஷயங்களை பத்தி பேசுங்க ஐயா. பண்ணையார் பொண்ணு செண்பகத்துக்கும் சின்ன பாண்டிக்கும் கல்யாணம் நடந்தது இந்த ஊருக்கே தெரியும். ஏமாத்தி கட்டின கோமாளி ஜனத்துக்கு பஞ்சாயத்து வரையா? நடந்த கல்யாணத்தை பத்தி யார் இல்லைன்றா? அதுதான் அக்கறைக்கு ஒண்ணு இக்கறைக்கு ஒண்ணுன்னு ஆயிடுச்சே. நல்லத பத்தி பேசி முடிங்க. சின்ன பாண்டிய வாரசா ஏத்துக்கிட்டானா? அவன் கட்டின பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டினேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. வடிவே, சும்மா இருங்க. இந்த வடிவு நாச்சி வாயை திறக்காதனால தான் என் வீட்டு பிரச்சனை ரோட்டுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கோழி கூவி பொழுது விடியாதும்மா. கோழி முட்டை போறதுக்கு கூட தான் கூவோம், அதுக்குன்னு பொழுது விடிஞ்சுன்னு அர்த்தம். அமைதி அமைதி. பண்ணையார் குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு ஒரு பரம்பரை கௌரவம் வேணும். அப்பம் பேர் தெரியாது, ஆத்தா பேர் தெரியாது, திருட்டுத்தனமா பிறந்த இவனை எவ்வளோ ஒருத்தி இருட்டுல கோயில்ல போட்டு போயிட்டா இவனை எப்படி என் மருமகனா ஏத்துக்க முடியும்? பிறக்கும் போது யாரும் பேங்க் புஸ்தகத்தோட பிறக்கிறது இல்ல. நீங்க கூட பெரிய பண்ண சாமிநாத அம்பலத்தோட வப்பாட்டிக்கு பிறந்த பொண்ணுதான். உங்க கதைய சொல்ல ஆரம்பிச்சா சம்பூர்ண ராமாயணம் மாதிரி நீண்டுகிட்டே போகும். நீ எல்லாம் தூக்க ஆரம்பிச்சியா? இந்த 60,000 பண்ண திருப்பாச்சியத்தை பரம்பரை சேர்ந்தவன்டா. டேய், என்னமா பெருசா பேச வந்துட்டான். 3 அருவா வாங்கினா 1 அருவா ஓசி. ஓசில வாங்கிட்டு வந்துட்டு வீசிரில. பண்ணையாரே, வாழ்க்கை தரத்தை பார்க்காம வாழ வேண்டிய சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சு வச்சிடாதீங்க. வெள்ளி தொட்டில வளர்ந்த என் பொண்ணு எச்சில் தட்டு தூக்கின இந்த பஞ்ச பயலோட எப்படியா குடும்பம் நடத்த முடியும்? யோசிச்சு பேசுங்க பண்ணையாரம்மா. நீங்க 100 ஏக்கருக்கு தான் பண்ணையாரம்மா. நான் 100 கோடிக்கு அதிபதி தெரியுமா உங்களுக்கு? நான் நினைச்சா உங்களையும் இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கிடுவேன். நியாயமான பேச்சு. என்னது துக்காராம், கணக்க தப்பா சொல்றீங்க. 100 ஏக்கர் இல்ல, 50 ஏக்கர் தான். அதுக்குள்ள 50 ஏக்கரை வித்துட்டீங்களா? இவன் யாரு தெரியுமா? என் பல கோடி ரூபாய்க்கு ஏக போக வாரிசு. தத்தெடுத்தவன் தானே அவ. ஒண்ணு நீ பெத்தெடுத்த பிள்ளை இல்லையே. தத்தெடுத்தா பிள்ளை இல்லையா? உண்மையிலேயே இவன் மகன் தான். என்ன சொல்றீங்க? என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? இங்க இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும். இவன் இருக்கானே மருதுபாண்டி மகன் மாணிக்கம், இவன் சங்கரலிங்க மகன் சந்தானம், இவன் இருக்காளே ஆராய் மகன் ஏழாய். எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் யார் தெரியுமா? இந்த ஊர்ல சுந்தர வாத்தியார் இருந்தாரு, அவருடைய மகன் ராம வாத்தியார். வணக்கம்மா. வாங்க வாத்தியாரையா. இடம் விஷயமா பேசணும்னு கூப்பிட்டீங்களா? குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரா மட்டும் இருங்க. ஊரை கூட்டி நியாயம் கேட்கிற தலைவனா மாற வேண்டாம். எனக்கு தலைவர் ஆகணும்லாம் ஆசை இல்லைங்க. தலைவரா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீங்க கோவில் சொத்தை அபகரிக்க நினைக்கிறீங்க, அத கூடாதுன்னு சொல்றேன் நான், அவ்வளவுதான். இந்த வடிவு நாச்சியாரை எதுக்குறீங்க? பாவம், அழிஞ்சு போயிடுவீங்க. உச்சி மீது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார்னா. உன் பள்ளிக்கூடத்து பாடமெல்லாம் என்கிட்ட நடக்காது. குடிசை போட்ட உரிமைக்கு தலைக்கு 10,000 ரூபாய் தரேன். வேண்டான்னு சொன்னா விடியறதுக்குள்ள குடிசையெல்லாம் சாம்பலாயிடும்.